பிரபா, பிரக்யா கிட்ட எப்படி அவளோட போன் இருக்குல்ல, அவளுக்கு போன் பண்ணி பாரு. பாட்டி, நான் நிறைய தடவை உங்க போனுக்கு ட்ரை பண்ணிட்டேன், அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியா? இருந்தாலும் இப்ப அவ எடுத்தாலும் எடுக்கலாம் இல்லையா? எனக்கா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. இப்பவும் எடுக்கல பாட்டி. வேற வழி இல்ல, நாம தான் ஏதாவது செஞ்சாகணும். இங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க, எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பாருங்க. அதுல யாராவது ஒருத்தர் பிரக்யா எங்க போனாங்கிறத நிச்சயமா கவனிச்சிருப்பாங்க. போங்க, கேட்டு பாருங்க, சீக்கிரம் போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாராவது பிரக்யாவை எங்கேயாவது பாத்தீங்களா? அண்ணே, நீங்க பிரக்யாக்காவை பாத்தீங்க? அண்ணே, ஒரு நிமிஷம். நீங்க பிரக்யா மேடம் எங்கேயாவது பாத்தீங்களா? நீங்க பிரக்யாக்காவை பாத்தீங்களா? நீங்க யாராவது பிரக்யாவை பாத்தீங்களா? அப்பா கடவுளே, உன்னதான் நம்பி இருக்கேன். என் பிரக்யாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடாத. நீதான்ப்பா அவளை நல்லபடியா காப்பாத்தணும். இவ்வளவு பெரிய பொம்மைய தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஆமாத்த. நீ கிட்ட கிட்ட போயிடாத, இங்கே நின்னு பாரு. தப்பி தவறி மோதிட்டினா பிரச்சனை ஆயிடும். கரெக்டா சொன்னீங்க மாமா. அப்புறம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண நிறைய செலவாகும். இல்ல மாமா, இது நான் உங்க அத்தையை நினைச்சு கவலைப்படல. இவ மோதி அந்த உருவ பொம்மை விழுந்துடுச்சுன்னா அதனால எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்படும். அப்படின்னா நீங்க என்ன பத்தி கவலைப்படலையா? ஐயோ, உனக்கு புரியலமா. ஒரு ஹெவி லோடு ட்ரக் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது மேல மோதின சின்ன வண்டிக்கு தான் நஷ்டம் ஏற்படும். ட்ரக்குக்கு எந்த நஷ்டமும் வராது. கரெக்டா சொன்னீங்க மாமா. அதோட சைஸ் வேணா பெருசா இருக்கலாம், ஆனா வெயிட் விஷயத்துல நீங்க தான் அதை விட டாப் அத்தை. சரியா சொன்ன. ஏண்டி, நீ இவரு கூட சேர்ந்துகிட்டு பேசுறியா? சரி, அதெல்லாம் விடுங்க அத்தை. நாம 2 பேரும் அதுக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அப்பதான் அந்த பிரக்யா இதுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்கான்னு தெரியும். என்னம்மா அறிவில்லாம பேசுற? நீங்க உள்ள போற நேரம் பார்த்து வெளியே பத்த வச்சுட்டாங்கன்னா பட்டாசு சத்தத்துல உங்க காட்டு கத்தம் கேட்கவே கேட்காது. ஏன் மாமா அபசகனமா பேசுறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் பத்த வைக்க மாட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. நான் உங்க கூட இருக்கேன். இந்த மாதிரி சான்ஸ் எப்பயாவது ஒரு வாட்டி தான் கிடைக்கும். அதனால உள்ள போய் எப்படி இருக்குன்னு பாத்துறலாம். வாங்க வாங்க, சீக்கிரம் போலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணாச்சுன்னா காப்பாத்த நான் வர மாட்டேன், இப்பவே சொல்லிட்டேன். ஆமா, இப்ப உங்களை யாரு கூப்பிட்டாங்க? உங்களுக்கு வயசாயிடுச்சு, பேசாம ஓரமா நின்னு வேடிக்கை பாருங்க. நீ வாமா, இதே போலாம். ஊஞ்சலாடுது, பெருசா பேசுற. அதோ கதவு அங்க இருக்கு, வாங்க அத்தை. ஏய், என்ன பண்றீங்க? சீக்கிரமா உள்ள போய் பார்க்கலாம். நான் உள்ள போறேன். முதல்ல நான் தான் உள்ள போவேன். நீங்க அந்த கேட்டோட சைஸ பாத்தீங்களா? சின்னதா எவ்வளவு அழகா இருக்கு. நீங்க உங்க சைஸ பாருங்க. உனக்கு கிண்டலா போச்சுல்ல? பாத்துக்கிட்டே இரு, நான் இப்ப உள்ள போறேன். நீ வெளியில நின்னுகிட்டு கேட்டோட சைஸ பாத்துக்கிட்டு. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இப்போ நீ எதுக்காக கதவை சாத்தின? நீங்க பாரு, நாங்க உள்ள போய் பார்க்கிறதுக்காக வந்திருக்கோம். இது ராவண மியூசியம் ஒண்ணும் இல்ல, உள்ளலாம் போய் பார்க்க முடியாது. பேசாம போங்க. உள்ள போறதுக்குலாம் நான் பர்மிஷன் தர முடியாது, போங்க. எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறதுக்கு நீ யாரு? நான் ஒண்ணு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல. மரியாதையா கதவு தர, நாங்க உள்ள போனோம். நாங்க 2 பேரும் யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரு? நான் அபியோட அண்ணி, இவங்க அபியோட சித்தி. அதுக்கு என்ன இப்ப டான்ஸ் ஆடணுமா? நீ டான்ஸ் ஆடுறத பாக்குறதுக்கு நாங்க வரல. நான் அபி கிட்ட போய் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணனா அடுத்த நிமிஷம் உன் வேலை போயிடும். போங்க 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 போங்க. சாரி சார், ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ என்னாச்சு? இவ்வளவு நேரம் லேட் ஆகுது, நீங்க இப்போ வெயிட் பண்ண சொல்றீங்க? சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க, கம்பெனியோட பாஸ் இல்லாம இவ்வளவு பெரிய ஈவென்ட்டை முடிக்கிறது சரியா இருக்காது. இப்போ உங்க பார்ட்னர் வந்து அம்ப விட போறதும் இல்ல, அம்பல தீ வைக்க போறதும் இல்ல. ரெண்டத்தையும் நான் தான் பண்ணணும். சோ நான் எதுக்காக வெயிட் பண்ணணும்? எங்களுடைய டீலே அதுதான். ஈவென்ட் அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சாங்க, அவங்க தான் முடிச்சும் வைக்கணும். சரி, ஓகேன்னு சொல்லிடுறா. உங்க அம்புக்கு ஒரு சல்யூட், உங்க வில்லுக்கு ஒரு சல்யூட். என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க, நான் கிளம்புறேன். ஓ ஓ ஓ ஓ லெட் மீ டெல் யூ ஒன் திங். உங்க பார்ட்னர் வந்ததுக்கு அப்புறம் இந்த அம்பு விடுறதுக்கு என்ன கூப்பிடாதீங்க. ராவணனை கொல்றதுக்கு வேற ராமனை தேடிக்கங்க. வாடா. நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. பிரக்யா மட்டும் இங்க வந்துட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை எல்லாம்? என் புருஷனை காப்பாத்துறதுக்கு தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு இதுதானா? நான் சாகிறத பத்தி கூட கவலைப்படல. ஆனா நான் செத்து அந்த கொலைப்பழி அவர் மேல விழுந்துருமோன்னு தான் பயப்படுறேன். அவரே என்ன வெறுக்கிற மாதிரி நான் இப்படி நடந்துக்கிறேன்னா அதுக்கு அவர் மேல நான் வச்சிருக்கிற அன்பு தான் காரணம். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் உயிர் போறதுனால அவருக்கு நல்லது நடக்கும்னா, அவர் சந்தோஷமா இருப்பார்னா எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனா இதனால அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா
நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களை நம்பவே மாட்டேன். எத்தனை சோதனை வந்தாலும் கடைசியில சத்தியம் தான் ஜெயிக்கும்னு நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கையில தான் எல்லாரும் நம்புறாங்க. இன்னைக்கு அந்த சத்தியம் தோத்துடுச்சுன்னா என் காதலும் பொய்யாயிடும், கடவுளுங்கிற நம்பிக்கையும் பொய்யாயிடும். நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறது ஒண்ணுதான், நான் இல்லைனாலும் அவரை சுத்தி இருக்கிற ஆபத்துல இருந்து நீங்க தான் அவரை காப்பாத்தணும். இது என் வேண்டுதல் இல்ல, என்னோட கடைசி ஆசையா நினைச்சுக்கோங்க. டேய் அபி, என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலடா. உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? ஏன் அவளை பத்தி கவலைப்படுறீங்க? ஏன் அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? என்னவோ அவ கிடைக்கலன்னா பூமியே சுத்தாதுங்கிற மாதிரி கடந்து துடிக்கிறீங்க. அவளாதானே போயிருக்கா, போனவளுக்கு வர தெரியாது. ஏன் இவ்வளவு டென்ஷன்? டேய், நீ ஏன்டா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அவங்க ஏதாவது ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டு இருக்கா? அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். அப்படியா? எங்க இருக்காங்க? ஐ மீன், அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும்னு சொல்ல வந்தேன். அவ ஒளிஞ்சிட்டு இருக்கா. அவ இம்பார்ட்டன்ஸை கெயின் பண்றா, பப்ளிசிட்டியை தேடுறா. எல்லாரும் அவளை தேடி அலைஞ்சு டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் சடனா வந்து எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னு ஒரு மகாராணி மாதிரி தெனாவட்ட கேப்பா. சரி, நீ வேணும்னா அவளை போய் தேடிக்க, நான் இங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க போறேன். மிஸ்டர் ராவணன், நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களை எரிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கா. சரி, நீ தனியா என்ஜாய் பண்ணு, நான் கிளம்புறேன். டே பிரபா, அந்த லேடி ஹிட்லர் கிடைக்கிற வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் இங்க இருக்கேன்னு யார்கிட்டயும் சொல்லாத. இப்ப நான் அந்த லேடி ஹிட்லருக்கு என்னோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு காட்டப்பா. ஓகே. வெயிட்டா. ஈவெண்ட்ல எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சாச்சு. லாஸ்ட்ல வந்து லாக் ஆயிடுச்சு. ரெண்டு பேர்ல யார் இம்பார்ட்டன்ட்னு ராவணனுக்கும் லேடி ஹிட்லருக்கும் ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு போல இருக்கு. இந்த ஜுவல்லரி யாருது? இங்க எப்படி வந்துச்சு? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இது உங்கள்தா? இது யாருதுன்னு உங்கள யாருக்காவது தெரியுமா? யார் இதை இங்க விட்டுட்டு? ஹலோ மிஸ்டர் ராவணன், இந்த ஜுவல்லரியை யார் விட்டு போறான்னு உங்களுக்காவது தெரியுமா? உங்களை போய் கேட்டுட்டு இருக்கேன் பாருங்க. நீங்களே 10 தலைவலியில இருக்கீங்க, அதுலயும் நிக்கிறீங்க. ராமர் வந்து எரிச்சா ஒரேடியா போயிடலான்னு வெயிட் பண்றீங்கல்ல? வெயிட் பண்ணிட்டே இருங்க. இதோ பாருடா, லேடி ஹிட்லர் பயங்கரமா செலவு பண்ணிருக்கா. ராவணர் உடம்புக்குள்ள இவ்வளவு காலியா இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க சாப்பிடறதுக்கு வெறும் பட்டாசு தான் கிடைக்கும். ராவணரே, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நீங்க எரிஞ்சு விழும்போது நேரா அந்த லேடி ஹிட்லர் மேலேயே விழுங்க. அவளையும் உள்ள நல்லா இழுத்துக்கங்க, சாட்சியே இருக்க கூடாது. லேடி ஹிட்லரோட கம்பேர் பண்ணா நீங்க எவ்வளவோ பரவாயில்ல, எவ்வளவு பேசினாலும் கேட்டுக்கிறீங்க. எனிவேஸ், உங்களை பத்த வைக்கிற வரைக்கும் ஜஸ்ட் சில் படி. என்னடா கிடைச்சலா? இல்லடா, எல்லா இடத்துலயுமே தேடிட்டேன், எங்க போனாங்கன்னே தெரியல. டேய் ஆர்வ கோளாறு, இங்க வா. அந்த லேடி ஹிட்லர் எங்க இருக்கா? அவ எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு சீன் கிரியேட் பண்றான்னு எனக்கு தெரியும். அவளை சீக்கிரம் வர சொல்லு. ஒருவேளை நான் டென்ஷன் ஆனேன்னு வை, ராவணனை எரிச்சு விட்டுருவேன். அப்புறம் ஸ்பான்சர் கிட்ட மாட்டிட்டு முழிப்பா. சார், அக்கா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆமா, உன்னோட ஓனர் இருக்கானோன்னா நீ முதல்ல அவங்கள தேட மாட்டியா? எதுக்கு சேலரி வாங்குற? டேய் பிரபா, நைட்டு ஃபுல்லாவே இந்த டிராமா போகும்னு நினைக்கிறேன். ஸோ நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அந்த லேடி ஹிட்லர் கிடைச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லு, 2 செகண்ட்ல இதை எரிச்சிடுறேன். ரைட், ஐம் கோயிங் டு ரிலாக்ஸ்.